களங்கம் இப்புலகம் கலிபுறமை விளங்கையன் உள்ளே விளங்குமை பொருளே மூவிரு நிலையின் முடிவது முடிவே ஓவர விளங்கும் பொறுமைமை பொருளே எடுநிலை இசையே இன்புருகாகி வழுநிலை நீக்கி வயங்குமை பொருள். எல்லாருக்கும் வணக்கம். அடுத்த வாரம் வியாழக்கிழமை அதிகாலை 4:30 மணியிலிருந்து 6:30 மணி வரை திருமந்திர வகுப்பானது நடைபெறும். எனவே ஒவ்வொரு வாரமும் வியாழக்கிழமை அன்று வைகறை பொழுதில் ஞான விருந்தை பெற வேண்டும் என்று விரும்புகிறேன். நீங்கள் 4 மணிக்கெல்லாம் எழுந்து கழிவகற்றிட்டு உடலை தூய்மை பண்ணிட்டு உடலில் சோர்வு, களைப்பு, அயர்ச்சி, டயர்ட்னஸ் இல்லாமல் உற்சாகமான மனநிலையோடு வந்து அதை நீங்கள் கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா அதை விட உங்கள் வாழ்நாளில் சிறப்பான வரம் அப்படின்னு ஒன்றும் இருக்க முடியாது. இந்த காலங்களில் செவ்வாய்க்கிழமை வகுப்பும் திருமந்திர வகுப்பும் அதிகாலையில் தான் நடக்கும். எல்லாரும் இரவு லேட்டாக தூங்கிறதுனால காலையில் அவ்வளோ சீக்கிரம் கண் முழிக்க முடியல. ஒரு உடல் தூய்மையோட மன உற்சாகத்தோடு அதை படிக்க முடியலை. அது ஒரு ஆசிரியராக எனக்கு ஒரு பெரிய சிக்கலாக இருந்தது. அதனால தான் நான் நேரத்தை மாற்றிட்டேன். ஏன்னா எந்த பொழுதில் அதை நம்ம படிக்கிறோமோ அதற்கு தக்கன அந்த கல்வி உள்ளே உட்காரும். திருமந்திரத்தில் அதிகாலை பொழுதில் எழுந்து படிங்க அப்படின்னு அந்த புத்தகத்தை எழுதினவரே சொல்கிறாரு. அப்போ நம்ம முறையாக படிக்கணும் அப்படின்னா அதை வைகறை பொழுதில் தான் படிக்கணும். மாணவர்களிடமிருந்தே அப்படி ஒரு கோரிக்கை வர்றதுனால நிச்சயமாக எனக்கு சிக்கலை கொடுக்க மாட்டீங்கன்னு நம்புகிறேன் நான். சரியா? யாருக்கு இப்போ நான் சொல்கிறதெல்லாம் செய்ய முடியுதோ அவங்க மட்டும் அதிகாலையில் கலந்துக்குங்க. என்னால் 4 மணிக்கு எழுந்து குளிச்சுட்டு உடலை சுத்தம் பண்ணிவிட்டு உற்சாகமான மனநிலையோட அந்த கல்வியை சுவாசித்து நேசித்து படிக்க முடியுங்கிறவங்க வரலாம். உங்களுக்கு தான் இந்த கல்வி. அதனால் இதை படிக்கும்போது அதிகாலை எழுவதால் என்ன நடக்கும் அப்படின்னா மூச்சு மண்டலம் சீராகும், நரம்பு மண்டலம் சீராகும், சீரண மண்டலம் சீராகும், மொத்த உடலும் ஆரோக்கியமாகும், மனநலம் கிடைக்கும், ஞானம் பெருகும். இந்த உயர்ந்த கொள்கைகளை அவ்வளோ சீக்கிரம் யாரும் சொல்லித்தர மாட்டாங்க, அவ்வளோ சீக்கிரம் கிடைக்காது. உலகத்திலேயே உயர்ந்த கொள்கைகள் திருமந்திரத்தில் தான் இருக்குது. அப்படிப்பட்ட ஒரு கல்வியை இறைவன் உங்களுக்கு கொடுத்துருக்குறான். அதை சரியாக பயன்படுத்துங்க. உறவுகளில் இருக்கிற சிக்கல்கள் தீரும். வாழ்க்கையில் ஒரு அடுத்த நிலைக்கு போவீங்க. இறைவனோடு எப்படியெல்லாம் உறவாட வேண்டும் என்ற சிந்தனை உங்களுக்கு கிடைக்கும். இதனால் நீங்கள் அடைய போகிற நன்மைகள் நிறைய இருக்குது. இதை கருத்தில் கொண்டே திருமந்திரம் படிக்கக்கூடாது. நமக்கு ஆரோக்கியம் கிடைக்கும், நமக்கு ஞானம் கிடைக்கும் இப்படின்னு இந்த பார்வையிலேயே அதை படிக்கக்கூடாது. திருமந்திரத்தினுடைய கருப்பொருள் என்ன? நேற்று ஒரு அழகான அறிமுகத்தை உங்களுக்கு நான் கொடுத்தேன். ஒரு சித்தர் முழுமையான ஞானம் பெற்ற பிறகு தான் நூல் எழுதுகிறாரு. அப்போ திருமந்திரத்தினுடைய நடுப்பகுதியில் கடைசி பகுதியிலலாம் என்னென்ன இருக்க போகுது அப்படிங்கிறது திருமூலருக்கு நன்கு தெரியும். அப்போ இவ்வளோ தூரம் நமக்கு மறை செய்திகளை விளக்கி கூறிய இறைவனை அவர் எப்படி பார்க்குறாரு, அந்த கண்ணோட்டத்தில் நம்மளும் பார்க்கணுன்னு சொல்லியிருந்தேன். அதனால் ஒரு நல்ல அறிமுகம் உங்களுக்கு கிடச்சிருக்கும். இறைவனை பற்றி என்னென்ன சொல்கிறாருங்கிறதெல்லாம் நம்ம பார்த்துக்கிட்டோம்னா உறவாடுவதற்கு நல்லாயிருக்கும். திருமந்திர சிந்தனைகளை உங்களுடைய மனதிற்குள் விதையாக விதைச்சிக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு சொர்க்கத்தில் வாழ்கிற மாதிரி இருக்கும். எப்படா மறுபடியும் வியாழக்கிழமை வரும் அப்படின்னு இருக்கும். டெய்லி இந்த வகுப்பு இருக்கக்கூடாதா, இருந்தால் என்ன அப்படிங்கிற மாதிரியான சிந்தனை வரும். பல அனுபவங்கள் திருமந்திரத்தில் உங்களுக்காக காத்திருக்கின்றன. அதாவது பல பிறவிகளாக ஒரு உயிர் பசியோடு தாகத்தோடு எதை தேடுகிறதோ அதற்கான உணவும் அதற்கான நீரும் திருமந்திரத்தில் இருக்கிறது. கொடிய நோயில ஆட்பட்டு துன்பத்தை தாங்கவே முடியவில்லை அப்படிங்கிற நிலையில இருப்பவர்களுக்கான மருந்து திருமந்திரத்தில் இருக்கிறது. திருமந்திரத்தினுடைய உயர்வு என்ன, பெருமை என்ன, அதனுடைய மகத்துவம் என்ன, அந்த புத்தகத்துக்குள்ள எப்படிப்பட்ட ஞான புதையல் இருக்குது என்பதை நான் சொல்வதை விட அதை படித்து முடித்ததுக்கப்புறம் நீங்கள் சொல்கிறது தான்
மற்றவர்களுக்கு ஒரு அறிமுகமாக இருக்கும், மற்ற மக்களுக்கு. இது ஒரு சித்தருடைய கல்வி, ஒரு சித்தர் உலகத்துக்கு கொடுத்த கல்வி. அந்த கல்வியை சிறப்பாக படிச்சிங்கன்னா உங்களுடைய எதிர்காலம் நல்லாயிருக்கும். எதையுமே நம்பிக்கையாக மட்டுமே சொல்ல மாட்டேங்கிறது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். நான் எதை சொல்கிறேனோ அதை உங்களுக்குள்ளே என்னால் நடத்தி காட்ட முடியும். இதுதான் இறை அப்படின்னு சொல்கிறேன்னா அந்த இறையை ஒன்றை உணர வச்சு காட்ட முடியும். தமிழ் மருத்துவத்தினுடைய சிறப்புகள், மேன்மைகள், பெருமைகள் இதெல்லாம் எப்படி ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் சொல்லி முடிக்க முடியாதோ அதே போல தான் திருமந்திரமும். அதனுடைய உயர்வு, சிறப்பு இதெல்லாம் குறிப்பிட்ட நேரத்தில் சொல்லி முடிக்கவே முடியாது. எல்லா சிறப்புகளையும் சொல்லி தான் உங்களை அதை படிப்பதற்கு அழைக்கணும் அப்படின்னா அது முடியாத காரியம். அதாவது இந்த நவீன காலத்தில் மக்களுக்கு தமிழ் சமுதாயத்தில் இருக்கிற மக்களுக்கு எவ்வளவோ துன்பங்கள் இருக்குது. அந்த துன்பங்களுக்கெல்லாம் தீர்வு திருமந்திரத்தில் இருக்குது. அது எப்படி இந்த காலத்தில் இருக்கிற துன்பங்களுக்கு 1000 வருஷத்துக்கு முன்னாடி தீர்வு எப்படி எழுதியிருக்க முடியும் ஒரு ஆள் அப்படின்னு கேட்டிங்கன்னா, துன்பங்கிறது இயற்கையில் இருக்கிற ஒன்று. எல்லா காலங்களிலும் மனிதன் துன்பத்தை அனுபவிப்பான். அதுலேருந்து எப்படி வெளியில் வர்றதுங்கிறது தான் கற்க வேண்டிய கல்வி. அந்த கல்வி தான் திருமந்திரம். அதாவதுங்க, நம்ம வாழ்க்கையில் இருக்கிற சிக்கல்கள் நம்ம மூளைக்குள்ளே எப்போதும் ஓடிக்கிட்டே தான் இருக்கும். பிரச்சனைகள், கவலைகள், பயம், பதட்டம், சந்தேகம் இப்படியான உணர்ச்சிகள் தான் எந்த நேரமும் மூளையில் ஓடிக்கிட்டே இருக்குதே தவிர தீர்வு இல்லை. அப்போ அந்த தீர்வு தான் திருமந்திரம். இதெல்லாம் படிக்கணும் அப்படிங்கிறதுனால இதை ஒரு சுமையாக நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த கல்விக்கு நீங்கள் இன்னும் பக்குவமாகலைன்னு அர்த்தம். திருமந்திரம் படிப்பது சுமை கிடையாது. இதை ஞாபகம் வச்சுக்கணுங்கிற தேவையும் கிடையாது. புரியுதுங்களா? இதில் என்ன நடத்துகிறோமோ அந்த வார்த்தையை ஞாபகம் வச்சுக்கணுங்கிற தேவையே கிடையாது. சில வார்த்தைகள் உங்கள் மனசுலேயே நின்றும். அதுதான் உங்களுக்கான கல்வி. ஆயினும் ஈசன் அருள் அறிவார் இல்லை அப்படின்னு நேற்று பார்த்தோம் இல்லையா? ஈசனுடைய அருளை அறிந்து கொள்பவர்கள் யாரும் இல்லைன்னு அவரே சொல்கிறாரு. அந்த மாதிரி நம்ம நடத்தி கொண்டே போக போக சில மந்திரங்கள் உங்கள் மனசுக்குள்ளே உட்காந்துரும். அது மட்டும்தான் உங்கள் கல்வி. நீங்கள் நினச்சி பார்த்தீங்கன்னா அந்த வார்த்தை ஞாபகம் வருது அப்படின்னு சொன்னால் அதுதான் கல்வி. இப்போ நீங்கள் கடந்த காலத்தில் உங்களை விட சீனியர் ஏற்கனவே படிச்சிருக்காங்க இல்லையா, அவங்கக்கிட்ட ஐயா நடத்தின திருமந்திர வகுப்பில் எதெல்லாம் உங்களுக்கு நினைவில் இருக்குன்னா அவங்க சில வரிகள் சொல்லுவாங்க திருமந்திரத்துலேருந்து. திருமந்திரத்தில் இந்த மந்திரங்கள் எல்லாம் என் மனசுக்குள்ளே இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் கல்வி. அந்த வகையில் உங்களுக்கான தீர்வும் உங்களை சுற்றி இருக்கிறவங்களுக்கான தீர்வும் இந்த சமுதாயத்துக்கான தீர்வும் உலகத்துக்கான தீர்வும் திருமந்திரத்தில் இருக்குது. மனித உடலை பற்றிய அறிவியல், நோயை பற்றிய அறிவியல், வினைகளை பற்றிய அறிவியல், இறைவனை பற்றிய அறிவியல், இப்படி அதில் இல்லாததே இல்லை. மருந்துகளை பற்றிய நுட்பம், மருத்துவத்தை பற்றிய தெளிவு, இப்படி அதை தோண்ட 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 அது ஒரு ஞான புதையலாக தான் வந்துக்கிட்டே இருக்குமே தவிர உயிரை பற்றிய அறிவியல் அப்படி அதில் உங்களுக்கு சரியான கோணத்தில் நீங்கள் திருமந்திரத்தை பார்த்து உட்காந்துட்டிங்கன்னா அது உங்களுக்கு உணர்த்தாத கருத்தே இருக்காது. அதாவது காலம் இதில் ஒரு பொருட்டல்ல. திருமந்திரம் படிக்கிறதுக்கு இவ்வளோ காலம் தேவைப்படுமோ அப்படின்லாம் நீங்கள் நினச்சிங்கன்னா அது பொருட்டே இல்லை. இப்போ இவ்வளோ தூரம் நான் பேசுகிறதுக்கான காரணம் என்னென்னா, அந்த நூலை எடுத்து வச்சு நீங்களே வாசிக்கணும், நீங்களே படிக்கணும், நீங்களே புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு பெரிய விருப்பத்தில் தான் நான் இதை சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். சில இடங்களில் நான் விளக்கம் தரலாம், இப்படித்தான் படிக்கணும், இதுக்கு இதான் பொருள் அப்படின்னு உங்களுக்கு தொட்டு காட்டலாம். மற்றபடி அதை சுயமாக எப்படி நீங்களே படித்து புரிந்து கொள்வதுங்கிறது தான் சரியான வழிகாட்டலாக இருக்க முடியும். அந்த நூல் படிப்பவர்களின் அறிவுக்கு ஏற்றார் போல அது புரியும். ஆசான் திருமூலரை எந்த அளவுக்கு மதித்து அவரோடு உறவாடுகிறீர்களோ அதை பொறுத்து உங்களுடைய புரிதல் இன்னும் மேம்படும். நமக்கு திருமந்திரம் நல்லா புரியணும் அப்படின்னா அதை எழுதியவரை நமக்கு நல்லா புரியணும். திருமூலர் என்றால் யார்? தமிழ்நாட்டில் சாத்தனூரில் பிறந்த ஒரு மனிதன். அந்த மனிதன் இறை உணர்ந்ததுக்கு பிறகு
அனைத்து விஷயங்களையும் இறைவனோடு உறவாடி, ஏற்கனவே சொன்ன மாதிரி எத்தனையோ இறை உணர்வாளர்கள் இருக்கிறாங்க, இறையை உணர்ந்தவங்க இருக்கிறாங்க. ஊர் உலகத்தில் எத்தனையோ இறை உணர்வாளர்கள் இருக்கிறாங்க. அவங்கக்கிட்ட எல்லாம் இல்லாத சிறப்பு, வேறு புத்தகங்களில் பார்க்க முடியாத சிறப்பு என்னென்னா, நான் முன்பு சொன்னது போல் உடல், மனம், உயிர், மருந்து, மருத்துவம் இதுபோல் உணர்ந்து எழுதிய ஒரு நூலோ ஒரு ஆளோ நம்ம பார்க்கவே முடியாது. அதனால தான் நான் வியந்து வியந்து அதை படிக்கிறதுக்கு காரணமும் அதை சொல்லிக் கொடுக்கறதுக்கான அவசியமும். நோய்கள் பெருக்கெடுத்து இன்னைக்கு மருத்துவமனைகள்லாம் கூட்டம் நிரம்பி வழியுது. வேறு மருத்துவமனைகள் கட்டிகிட்டு இருக்கிறாங்க, இப்போ நிரம்பி வழியுது. மற்ற மருத்துவமனைகள் கட்டப்பட்டு கொண்டிருக்கிறது. மக்கள் இவ்வளோ நோயாளியாக மாறிப்போன இந்த காலத்தில் உள்ளம் பெருங்கோயில் ஊனுடம்பு ஆலயம் அப்படின்னு சொன்னவருடைய கல்வி தான் பரப்பப்படணும். நீங்கள் இதை சரியாக புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா சொல்லிக் கொடுக்கலாம். எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி உள்ளம் பெருங்கோயில் ஊனுடம்பு ஆலயம், தன்னை அறிய தனக்கு ஒரு கேடில்லை, இதெல்லாம் புரிஞ்சிருந்ததுன்னா நோய் வருமா? அப்படியே நோய் வந்தாலும் அதை எவ்வளோ எளிதாக கையாள முடியுங்கிறத பாருங்கள். உடம்பை முன்னம் இழுக்கென்று இருந்தேன், உடம்பின் உள்ளே உருபொருள் கண்டேன், உடம்புக்குள்ளே உத்தமன் கோயில் கொண்டான் என்று உடம்பை யானிருந்து ஓம்புகின்றேனே அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ உடலினுடைய மதிப்பை போற்றக்கூடிய ஒரு நூல், உடம்பிற்குள் இருக்கக்கூடிய சூட்சமங்கள், அறிவியல்கள், மறைவுகள், இதை பற்றியெல்லாம் பேசக்கூடிய ஒரு நூல். இதை நம்ம கற்றுக்கொள்வதே நம்ம வாழ்க்கையில் கிடைக்கிற வரம் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு செயல்படுங்க. அதுக்கு காலம் ஒரு பொருட்டல்ல. இவ்வளோ காலம் எடுக்குதே அப்படின்னு நீங்கள் நினைக்கக்கூடாது, அது தவறான புரிதல். அந்த நூலை முழுமையாக புரிந்து கொள்ள வேண்டும். அந்த நூல் நம்ம வாழ்க்கைக்கு என்ன சொல்ல வருது அப்படிங்கிறது தான் நமக்கு முக்கியம். எதையுமே முழுமையாக செய்யக்கூடிய ஒரு மனோநிலை வேணும். எல்லாத்தையுமே அறகுறையாக விட்டுட்டு தான் நீங்கள் போவீங்கன்னா உங்கள் வாழ்க்கையே அப்படி தான் இருக்கும். வாழ்க்கையை முழுமையாக வாழணும்னா நம்ம செயல் எல்லாத்துலேயும் முழுமை இருக்கணும். அப்போ இந்த கல்வி இவ்வளோ நாள் போகும்னா நம்ம எப்படி இதுக்கு டைம் கொடுக்கறது அப்படி யோசிக்காதீங்க. நான் விஷயம் இதான்னு சொல்லிட்டேன், நூல் இதான்னு சொல்லிட்டேன், ஆள் இதான்னு சொல்லிட்டேன், அதுக்குள்ளே இருக்கிற கருத்து இதுதான்னு சொல்லியாச்சு. அதுக்கு பிறகு நீங்கள் என்ன பண்ணணும்னா ஆசிரியரை அதுக்கு ஏற்ற மாதிரி அடாப்ட் பண்ணிக்கலாம். எப்படி? நான் இந்த நூலை முழுமையாக படிக்க விரும்புகிறேன், விரைவாக படிக்க விரும்புகிறேன் அப்படிங்கும்போது உங்களுக்கு நான் தனியாக நேரம் கொடுத்து அந்த கல்வியை உங்களுக்கு முழுமையாக உங்கள் மனதில் உட்கார வைக்கிறது என் பொறுப்பு. இந்த கல்வியை பொறுத்த வரைக்கும் இன்னும் சில காலங்களில் நம்ம திருமூலர் பிறந்த ஊரான சாத்தனூர், திருவாவடுதுறை இங்கெல்லாம் போவோம். அதுக்குள்ளே நம்ம சில விஷயங்கள் அதில் புரிஞ்சுக்கிட்டோம்னா அந்த இடத்துக்கு போகும்போது உங்களுக்கு இன்னும் மனநிறைவாக இருக்கும். இறை உணர்தலுடைய அம்சம்னா என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு முழுமையாக புரிய வரும். அதனால் மகிழ்ச்சியோட, உற்சாகத்தோட, மனதை விரித்து கொண்டு இதில் இருக்கும் கருத்துக்களை நான் புரிந்து கொள்ள வேண்டும் என்ற விருப்பத்தோடு, மந்திரத்தில் இருக்கும் ஒவ்வொரு சொற்களுக்கு பின்னால் இருக்கும் அந்த மறைபொருளை விளங்கி கொள்ள வேண்டும் என்ற ஆவலோடு திருமூலரையும் இறைவனையும் மனதார வேண்டுதல் செய்து கொண்டு இதுக்குள்ளே இறங்குனீங்கன்னா ஒரு நிறைவான ஞானம் பெற்ற பக்குவமான மனிதனாக வெளியேறுவீர்கள். இதுவரை மனித குலம் அறியாத சித்தர்கள் சொன்ன வர்ம மருத்துவ சூட்சும முறைகளை கற்றுக்கொண்டு வர்ம சிகிச்சையாளராக டிப்ளமா இன் வர்மா தெரப்பி மற்றும் அனைத்து தீராத வியாதிகளுக்கும் மருத்துவ சிகிச்சை பெற தொடர்பு கொள்ளவும் 6382857668. தமிழ் சித்தரியல் குருகுலம் மற்றும் அறக்கட்டளை. எங்களிடம் ஆன்லைன் மூலமாகவும் சிகிச்சை மற்றும் மருத்துவம் படிக்கலாம்.